ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம மட்டன் சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், பச்சை மிளகா. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் தாளிக்கிற ஐட்டம், இதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் வந்து இந்த மட்டனு, இந்த தூள் மிளகுத்தூளை தனியாக வச்சுருவோம். மிளகுத்தூள் வந்து கடைசியாக தான் போடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இந்த ஒரு சின்ன தக்காளி, இந்த பெங்களூர் தக்காளி, சின்ன தக்காளி. ஏன் இது போடாமையும் செய்யலாம், சின்ன தக்காளியே இதில் புளிப்பு இருக்காது, அதனால் இந்த தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் விருப்பம் இல்லைன்னா இந்த தக்காளியை வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து குக்கரில் உங்களுக்கு எத்தனை விசில் உங்கள் குக்கரில் மட்டன் வேகமோ அந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. நான் 5 விசில் வச்சுருவேன். இப்போ இதெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் வெந்துருச்சு, வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணி வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது, 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அளவு தண்ணியாக ஊற்றுங்க. அதாவது மட்டன் கரெக்டாக முங்குற அளவுக்கு, ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி விடும், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு இரும்பு சட்டியில், இரும்பு கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்குமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இரும்பு தாளிக்கிற பொருள் வந்து ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இவ்வளோ தான். இந்த தாளிக்கிற பொருளை மேலே போட்டாச்சு. அது பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 2 தான். ஏன்னா காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுருங்க. இந்த ஊற்றின தண்ணியெல்லாம், இப்போ தண்ணி இருக்கு இல்லைங்களா, வெந்த தண்ணி, இதெல்லாம் வற்றி கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். காரமெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முடிஞ்சு இப்போ ஊற்றின தண்ணி எல்லாமே அந்த மட்டன் வெந்த தண்ணியோட தானே போட்டால் எல்லாமே சுண்டி நல்லா வந்துடுச்சு. இப்போ கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாம். மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஏன்னா மிளகு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா பரட்டி விட்டு எடுத்துடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன். இது எல்லா சாத்துக்குமே சூட் ஆகும். ரசத்துக்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.